தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இப்போ மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டை ரத்து செய்ய போகிறதா ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது யாருக்கெல்லாம் ரத்து செய்ய போகிறாங்க, எதனால், அதை எப்படி தடுக்கிறது அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்குமே மத்திய மற்றும் மாநில அரசுகள் மானிய விலையில் உணவு பொருட்களை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான அரசு சலுகைகள் அப்படின்றதும் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில நிறைய மக்கள் ரேஷன் கார்டை வைத்து மோசடி செய்யறதா தகவல்கள் நிறைய வந்ததுனால எந்த மாதிரியான தகவல்னு சொல்லி பார்த்தோம்னா, ரேஷன் அட்டையில இறந்தவரோட பெயரும் நீக்காம அப்படியே ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டையே 1, 2 அதற்கு மேற்பட்ட ரேஷன் அட்டை வைத்து அது மூலமாக பொருட்கள் வாங்குறது, போலியான ஆவணங்களை வச்சு ரேஷன் அட்டை மானிய விலையில் பொருட்கள் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்குறது, இந்த மாதிரியான ரேஷன் அட்டைகள் நிறைய இப்போ அளவுக்கு அதிகமாக புழக்கத்தில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அப்படின்ற மாதிரி நிறைய விதமான புதிய தகவல்கள் அரசுக்கு கிடைச்சிருக்கிறதுனால இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரேஷன் அட்டை ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ரேஷன் அட்டை அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேஷன் அட்டையில் பார்த்தீங்கன்னா நாம் மாதம் வாங்கக்கூடிய இலவச பொருட்களை நாம் தக்க வைத்து கொள்றதுக்காக மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கக்கூடிய இலவச சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே EKYCயை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குமே கடைசி தேதியாக வருகின்ற டிசம்பர் 31 தான் கடைசி தேதி அப்படின்ற அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க. இதை யாரெல்லாம் இந்த 31க்குள்ள முடிக்காமல் இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் கார்டுகள் ரத்து செய்ய போகிறதாகவும், இது மட்டும் இல்லாமல் கடந்த 6 மாத காலமாக யாரெல்லாம் ரேஷன் அட்டை வைத்துக்கொண்டே வீட்டில் இருந்தபடியே ரேஷன் பொருட்களை வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் கார்டுகளை முடக்கம் செய்ய போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இதை நீங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை இல்லைனா ப்ரௌசிங் சென்டர் இல்லைனா வீட்டில் மொபைலில் வைத்துக்கொண்டே நீங்கள் இந்த EKYCயை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆன்லைன் வழியாக tnpds.gov.in அப்படின்ற இணையதளத்திற்குள்ளார போயிட்டு நீங்கள் EKYCயை தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போய்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உடனடியாக செஞ்சுருங்க, இல்லைனா ரேஷன் அட்டைக்கு ஆபத்து அண்ட் உங்களோட பெயர்களும் ரத்தாகிடும். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.